மென்று சாப்பிடும்போது கரை படிக்கிறது ரொம்ப நார்மல். இதே நீங்கள் செல்ஃப் கிளென்சிங், அதாவது ப்ரஷிங் மூலமாக மார்னிங் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறது, பேக் டு ஆர்கானிக் அந்த சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைலில் என்ன பேக் டு ஆர்கானிக் மாற்றிருக்கீங்கிறது ஃபஸ்ட் பார்க்க. நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரியான ஃபுட், ஃபைப்ரஸ் ஃபுட் நிறையாவும், நியூட்ரிஷியஸ் ஃபுட் நிறையாவும் சாப்பிட்றீங்க, செல்ஃப் கிளென்சிங்கான ஃபுட் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா கையில் நீங்கள் பல்பொடி வச்சு வளர்க்கினாலே போதும். பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பண்ண முடியல நம்மளால. பேரண்ட்ஸை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா மவுத் வாஷிங்கோட ஹேபிட் இருக்கவே இருக்காது. எந்த மவுத் வாஷாக இருந்தாலுமே டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 1:1 ரேஷியோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த பல்லை எடுக்கும் போது நர்வ் இம்பிஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த தாடிக்கு வர கம்ப்ளீட் நர்வ் சப்ளை கூட பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த தாடை வேலை செய்யாமலோ பேரலைஸ் ஆகிறதோ. நிறைய பேர் நான் லிட்டரலி 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறேன், எனக்கு ஏன் பல்லு பூசுது அப்படின்னா 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணால் கண்டிப்பாக பல்லு பூசு தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எனாமலேயே தேய்ச்சிட்டீங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓரல் ஹெல்த் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபுட்டீஸா நிறைய பேர் பாக்குறோம். சாப்பாடு அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் வாயில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எதெல்லாம் ரொம்ப பார்த்துக்க வேண்டியது, கவனமா இருக்க வேண்டியது, இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் ராம் நம்ம கூட இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? எப்போதும் சூப்பர். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓரல் ஹெல்த் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வாயில தான் வந்து மென்னு சாப்பிடுறோம், அது டைஜஸ்ட் ஆகுது. சோ இந்த வாயுடைய பாதுகாப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஆஃபீஸ் போகும்போது ரிசப்ஷன்ல எப்படி ரொம்ப கிராண்டாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கணுமோ அதே மாதிரி தான் உங்க உடம்புக்கு ரிசப்ஷன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது உங்க வாய் தான். ஸோ இட் ஷுட் பி கிளீன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. இதுக்கான அவேர்னஸ் கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப காமனாகவே அவங்க ஓரல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது ரொம்ப பரவலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுல முதல்ல நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட் பிரீத் அப்படின்றது தான். ஸோ வாயில இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அவங்க ஜென்ரலா கிளீனா தான் வச்சிருப்பாங்க, அதையும் மீறி ஒரு ஸ்மெல் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். இது அவங்களோட கான்ஃபிடென்ட்டே பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதனால வருது, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம்? பேட் பிரீத் சொல்றது பார்த்தீங்கன்னா மேஜரா 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் ஜெனட்டிக்கலாகவே வந்து அவங்களுக்கு அந்த அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ அந்த ஸ்மெல் வரும். அது ரொம்ப காமனாக ஜெனட்டிக்லையும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வாயில் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது கேல்குலஸ் சொல்கிறதாகட்டும், ஸ்டெயின்ஸ்னு சொல்கிறதாகட்டும், அதேமாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அழுக்கு ரொம்ப பல்லில் சேரும் போது அது ஸ்மெல்லாக வெளில வரும், ஃபவுல் ஸ்மெல்லாக வெளில வரும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற நமக்கு அண்டர்லைங் டிசீஸ் இருந்துச்சுன்னா அது வாயில தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்லை வயிறில் அல்சர் இருக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பர்சனுக்குமே வந்து வாயில ஸ்மெல் வரும். ஸோ அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வாய் தான் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ உள்ள எது இருந்தாலும் அது வாயில தெரிஞ்சிடும். ஸோ இது இந்த 3 விஷயம் தான் ரொம்ப காமனாக இருக்குது. இதை தவிர மல்டிபிள் டிசீஸ் இருக்கு. அவங்க ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த 3 விஷயம் தான் ரொம்ப மேஜர். ஓகே, ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது என்னெல்லாம் இருக்கு? ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற, எனக்கு வாய் சுத்தமாக தான் வச்சிருக்கேன், எனக்கு வயிற்றுலேயே எந்த இஷ்யூஸும் இல்லை, பட் எனக்கு ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்னா அவங்க மவுத் ஃப்ரெஷர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை மாற்றுறதுக்கு மவுத் ஃப்ரெஷர்ஸ் யூஸ் பண்ணணும், மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம், 2 times ப்ரஷ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால அதை மறைக்க முடியும். இதுவே அண்டர்லைங் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வயிற்றுல அல்சர் இருக்குது, வயிறு ரொம்ப புண்ணாக இருக்குது, ரெகுலர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, டைமுக்கு சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ்னால அல்சர் வந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். இல்லை இது மீறி 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி வாயில் அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வெளில தெரியாது. அஃப்கோர்ஸ் பல்லில் உள் சைடுக்கு அழுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நான் அப்போயே சொன்ன மாதிரி ரொட்டீனாக உங்கள் பல் டாக்டர் நீ அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸோ இல்லைனா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீ அவங்களை பார்த்து ஒரு பேசிக் கிளீனிங் மட்டும் பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப். இன்னைக்கு சொத்தப்பல் அப்படின்றது பெருசா யாருக்கும் இருக்கிறது இல்ல. முதல்ல கம்பேர் பண்ணும்போது இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்ல இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ், சொல்லக்கூடிய கரைகள் அப்படின்றதுதான். இது எப்படி டாக்டர் ஃபார்ம் ஆகுது? ஸ்டெயின்ஸா இருக்கட்டும், கேல்குலஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க நார்மலா சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிறதா. இப்போ நீங்க பாத்திரமே ரெகுலரா யூஸ் பண்ண அதுல கரை படிக்குது இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க மென்னு சாப்பிடும் போது கரை படிக்கிறது ரொம்ப நார்மல். இதே நீங்கள் செல்ஃப் கிளென்சிங், அதாவது ப்ரஷிங் மூலமாக மார்னிங் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறது மூலமாக, நானே இன்ஃபேக்ட் சம்டைம் நைட்டில் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க, பட்
நைட் அண்ட் மார்னிங்கிறது மஸ்ட். இது பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆயிடும். இது பண்ண முடியாத சில அழுக்குங்கள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஸ்டெயினா படிக்கும் போது தான் நீங்க 6 months ஒன்ஸ் நீங்க க்ளீன் பண்ணும்போது, டென்டிஸ்ட் க்ளீன் பண்ணும்போது அந்த டிப்ஸ்ல மட்டும் தான் அது க்ளீனே ஆகும். ஸோ இந்த ஸ்டெயின்ஸ் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ரீசன் கெஃபைன். நீங்க காஃபி குடிக்கிறது நாட் ஓன்லி நீங்க மில்க்ல போடுற காஃபி தானே கிடையாது, கெஃபைன், எனி ஃபார்ம் ஆஃப் கெஃபைன். நான் சொல்றது இன்ஃபேக்ட் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல கூட இப்போ கெஃபைன் வருது. இந்த மாதிரி கெஃபைன் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்க டொபாக்கோ ஹேபிட்டாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி எனி ஸ்டெயின் உள்ள ஃபுட் நீங்கள் சாப்பிடும்போது வரும் ஸ்டெயின்ஸுங்கிறது. கால்குலோஸ்ங்கிறது என்னன்னா அழுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சொத்தை ஃபார்ம் ஆகுது இல்லை, அது ஏன் அப்படின்னா உங்களுடைய கடவாப்பல் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்ஈவன் சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் அம்மியில் அரைக்கும் போது ஃப்ளாட்டாக இருந்தால் அம்மி அரைக்காது, பட் அது பள்ளம் போடுவாங்களே, அதே மாதிரி உங்கள் பல்லுமே பார்த்தீங்கன்னா அன்ஈவன் சர்ஃபேஸாக தான் இருக்கும் டு கிரைண்ட் யுவர் ஃபுட். ஸோ அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் அந்த ஸ்டெயின்ஸ் படியும். இதை க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா கேவிட்டியாக ஃபார்ம் ஆகும். டென்டல் அப்படின்றது எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்குமே எனக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகும்போது பல்ல எடுக்கிறதுக்கு அப்படின்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு டென்டல் கிளினிக் நம்ம போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ்க்கு 3000ல இருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஏன் இந்த காஸ்டிங் ஹையர் ஆயிடுச்சு? எஸ், நீ எக்ஸ்பென்சிவ்ங்கிற வேர்டு காமனாக சொல்லிட்டீங்க, பட் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா இதுக்கான சார்ஜஸ் தான். அது ஏன் பேசிக்கலாக எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் வந்து சிலது இந்தியாவில் இருக்கும், சிலது நாங்கள் அப்ராட்லேருந்து கூட இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 ml 5 grams தான் இருக்கும், பட் அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து 5000 10,000 rupees இருக்கும். ஒரு சின்ன டூத் சிமெண்ட்டாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஜெல்லாக இருக்கட்டும், எல்லாமே இது ஒரு சைடு இருந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், இன்னொன்று நீங்கள் பல்லு ட்ரீட்மெண்ட்ஸ் எவ்வளோ கூட நெக்லெக்ட் பண்ணுறீங்களோ, அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பல்லு அழுக்கு படியுதுன்னா ஜஸ்ட் நீங்கள் க்ளீனிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. இது 6 மாதத்துக்கோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது ஹார்ட்லி 1000 rupees ஆகும். இதுவே நீங்கள் அந்த க்ளீனிங் ஸ்டேஜே பண்ணதில்லை, ஸ்ட்ரைட்டாக சொத்தப்பல் வருது, ஸோ ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2000 rupees ஆகும் அப்ராக்சிமேட்டாக. அந்த ஸ்டேஜையும் விட்டுடுறீங்க. 3வது ஸ்டேஜுக்கு போகிறீங்கன்னா பல்லு வலிக்குதுன்னு உள்ள பல் டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஸோ என்ன ஆகும், அது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே 6000 5000 rupees ஆகிடும். இதையும் விட்டுடுறீங்க. ஸோ 4th ஸ்டேஜுக்கு போகும்போது பல்லை எடுத்துடுறோம். பல் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அதை எடுத்துகிட்டு கட்டணும்னு நினைக்கும் போது ஆல்மோஸ்ட் 10,000 rupees வந்துடுது பிரிட்ஜிங்கும் போது. அதையும் விட்டுறீங்க அப்படின்னா உங்கள் பல்லையே கம்ப்ளீட்டாக எடுக்கும்போது பல் செட்டுன்னு போட்டுடுறோம். அது இதை விட எக்ஸ்பென்சிவ், ஆல்மோஸ்ட் 20,000 rupees ஆகும். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க, எக்ஸ்பென்சிவ் ஆக்குனது நாங்களா நீங்களா? ஆல்ரைட், அடுத்ததான் நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து பிரஷஸ்க்கெல்லாம் முன்னாடி கையில தான் வந்து பல் தேய்ச்சிட்டு இருந்தோம், பல் பொடி வச்சுதான் வந்து பல் விளக்கிட்டு இருந்தோம். ஸோ அது அப்படியே வந்து டூத் பிரஷ்ஷா மாறிச்சு, டூத் பேஸ்டா நம்ம வந்து சேஞ்ச் ஆயிட்டோம். இப்போ மறுபடியும் பேக் டு ஆர்கானிக் அப்படிங்கும் போது பல் பொடியெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு பல் பொடி பிரஷ் இல்லாம கையில பல் தேய்க்கிறது அப்படிங்கிறது ஹெல்தியான விஷயம் தானா? எஸ், நீங்கள் இப்போ சொன்னீங்க பேக் டு ஆர்கானிக் வந்து நான் டூத் பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பேக் டு ஆர்கானிக் அந்த சிஸ்டம் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைலில் என்ன பேக் டு ஆர்கானிக் மாற்றிருக்கீங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரியான ஃபுட், ஃபைப்ரஸ் ஃபுட் நிறையாவும் நியூட்ரிஷியஸ் ஃபுட் நிறையாவும் சாப்பிட்றீங்க, செல்ஃப் கிளென்சிங்கான ஃபுட் நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா கையில் நீங்கள் பல்பொடி வச்சு வளர்க்கினாலே போதும். பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பண்ண முடியல, நம்மளால யாராலையும் ஹெல்த்தியாக சாப்பிட முடியல. ஃபைப்ரஸ் ஃபுட் எது, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எதுன்னு செக்ரிகேட் பண்ணி சாப்பிட முடியல. அன்னைக்குன்னா நமக்கு கிடைக்குதோ, எது நமக்கு தோணுதோ, எது நமக்கு சோஷியல் மீடியாவில் காட்டுறோமோ அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல், தூக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றும் போது இதெல்லாமே நீங்கள் நியூ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிட்டீங்க. பட் அந்த ப்ரஷிங் டெக்னிக் மட்டும் நீங்கள் பழசாக பண்ணும்போது இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கான பல்லு உங்களுக்கு இருக்கும். அது வந்து அந்த கிளென்சிங் டெக்னிக்லாம் பண்ண முடியாது. இது மாரியும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கூட நேச்சுரலாக நீங்கள் ஆர்கானிக் லைஃப்பில் வாழ்கிறீங்கிறது பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக ஃபுட்டே வந்து செல்ஃப் கிளென்சிங் தான். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு செல்ஃப் கிளென்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரும்பே சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் சம்டைம் நான் பொங்கல் போகும்போது ப்ரஷ் கூட பண்ண மறந்துடுவேன், ஃபஸ்ட்டு எடுத்து நான் சாப்பிட்றது கரும்பாக இருக்கும். கரும்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா மென்று சாப்பிடும்போது உங்கள் பல்ல இருக்கிற A to Z எல்லா அழுக்குமே கிளென்ஸ் ஆகிடும். பட் நம்ம இன்ஃபேக்ட் இப்போக்குள்ள ட்ரெண்டில் கரும்பு கூட சாப்பிட்றது கிடையாது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பல் பொடி போகும்போது அந்த பல் பொடியில் இருக்கிற குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம பல்ல ஸ்க்ராச்சஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அது மாற்றினதே. இப்போ மறுபடியும் அது பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளென்சிங் கிடைக்காது. அது நீங்கள் கையில் வச்சு வளர்க்கும் போது கண்டிப்பாகவே இன்பிட்வீன் பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற அழுட்டை க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ இதனால தான் அப்டேட் பண்ணிகிட்டே வரும். நம்ம சாப்பாடை மாத்திட்டோம், நம்ம உடம்புக்கு எடுத்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரஷையும் மாத்திரம், பல்பொடியும் மாத்திரம், பேஸ்ட்னு வந்துருச்சு. ஆர்கானிக்கா பல்பொடி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுட்டையுமே ஆர்கானிக்கா, லைஃபே ஆர்கானிக்கா மாத்த ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க அதை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல எக்கச்சக்கமான மவுத் வாஷஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மவுத் வாஷனோட தேவை என்ன டாக்டர்? மவுத் வாஷ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்லி ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயமா இருக்கு.
மவுத் வாஷ் நீங்கள் உங்கள் அப்பாவை உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா மவுத் வாஷ் உங்களோட ஹேபிட் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வந்து ஹை எண்ட் ப்ராடக்டாக இருந்துச்சு. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம ப்ரஷிங் பண்ணுறதே பத்த மாட்டேது. நம்ம பேட் பிரீத்தாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் ப்ரஷிங் 2 times பண்ணாலுமே பத்தலை. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நம்ம மவுத் வாஷ்ங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க ப்ரஷ்ஷை வச்சு, இன்பிட்வீனுக்கு அழுக்கெல்லாம் எடுத்துருவீங்க. இருந்தாலும் அதை மீறி எங்கேயா ஸ்டக் ஆகிருக்கிற ஃபுட்டை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஓரல் கேவிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், அதாவது பல்லுக்கு மேலே குட்டி லேயர் மாதிரி படிக்கிறதுக்காக தான் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது நிறைய பேர் ஆப்ஷனலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாக நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். பட் எந்த மவுத் வாஷாக இருந்தாலுமே டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 1:1 ரேஷியோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி மவுத் வாஷ் பண்றது மூலமா பெட்டராகவே நீ ப்ரிவென்ட் பண்ண முடியும் கேவிட்டிஸ். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறது வந்து ஆயில் புல்லிங் அப்படின்றது. நிறைய பேர் பண்றாங்க, இது ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அண்ட் இது நிஜமாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? இதை பண்ணலாமா? எஸ், இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்களே சோஷியல் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சிருப்பீங்க இது ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. இது கண்டிப்பா இதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாவே இருக்கு. ஏன்னா உங்க மசில் அண்ட் உங்களோட ஜிஞ்சேவா கம்ஸ் இருக்குல்ல, அதை ஹெல்த்தியா வைக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த ஆயில் புல்லிங் அது பண்றது. மெயினாக இந்த மசிலை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கும் நீங்கள் புல் பண்ணும்போது இந்த மஸ்கான ஆக்டிவேட் கொடுப்பீங்க. ஸோ மசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும். அதாவது ஆன்டி ஏஜிங் காஸ்மெட்டிக்காக சொல்லணும்னா உங்க ஸ்கின்னுமே வந்து அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது யங்கா தெரியும். உள்ள பார்க்கும்போது உங்களோட ஜிஞ்சேவா கம்ஸ், டூத்தோட ஹெல்த், உங்களோட டங், இது எல்லாமே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயில் புல்லிங் அது பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது மஸ்ட் கிடையாது, ஆப்ஷனல். உங்களுக்கு அதை பண்ணணும் விரும்புறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸோ பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் கண்டிப்பாவே கிடையாது. டாக்டர், டென்டல்ல நம்ம அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஸ்டம் டூத்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லு தான். ஆமா, ஞானப்பல் அப்படின்றது. இந்த ஞானப்பல் அப்படின்றது என்ன? இது ஏன் ஸ்பெசிபிக்கா நம்ம இந்த பல்லை பத்தி பேசுறோம்? ஏன் அப்படின்னா, நம்ம வாயில வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க 32 பல்லுங்கிறது நார்மல். பட் நீங்க சொன்னா ஷாக் கூட ஆவீங்க. இப்ப இருக்கிற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல 32 பல்லுங்கிறதே கிடையாது, 28 பல்லு தான் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசியா வளர்ற விஸ்டம் டூத் அது வந்து 20+ ஏஜ்ல, அதாவது 20 வயசுக்கு மேலே தான் அந்த பல்லு எரப்ட் ஆக ஆரம்பிக்கும். பை த டைம் அது எரப்ட் ஆகும்போது மற்ற 28 பல்லு வந்து உங்கள் தாடையை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அதுக்கான ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ லேட்டாக வளர்றதுனால அந்த தாடையில் அந்த பல்லுக்கான இடமே இல்லை. ஸோ ஒரு ஆப்ஷனே இல்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அந்த பல்லை எடுக்கிறோம். ஸோ எடுக்கும்போது நார்மல் எக்ஸ்ட்ராக்ஷனாக பண்ண முடியாது. அதான் மைனர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, குட்டி சர்ஜரி, இம்பாக்ஷன் சொல்கிற குட்டி சர்ஜரி ப்ரொசீஜர் மூலமாக அந்த பல்லை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத பொறுத்து. அது ஏன் இதை விட நார்மல் மற்ற பல்லு 28 பல்லை விட அந்த பல் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த பல் மட்டும் தான் க்ளோஸ் டு த நர்வ்ஸ். எந்த நர்வ் பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின்லேருந்து இந்த தாடிக்கு வர கம்ப்ளீட் நர்வ் வந்து இந்த தாடை வழியாக தான் கீழே இறங்கும். ஸோ இந்த தாடையோட கார்னரில் அந்த விஸ்டம் டூத் இருக்கிறதுனால லிட்ரலி ஒரு 2 to 3 mm டிஃப்ரென்ஸில் தான் வந்து நர்வுக்கும் அதுக்கும் இருக்கும். அந்த பல்லை எடுக்கும் போது நர்வ் இம்பிஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த தாடிக்கு வர கம்ப்ளீட் நர்வ் சப்ளை கூட பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த தாடை வேலை செய்யாமலோ, பேரலைஸ் ஆகிறதோ, இல்லை இந்த சைடு இல்லாமல் டங் வேலை செய்யாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் விஸ்டம் டூத்ங்கிறது ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரொசீஜர். அது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறது பெட்டரும் கூட. அதனால தான் அது எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ டாக்டர், இப்போ ப்ரஷ் வந்து சூஸ் பண்றது எப்படி? ஏன்னா அதுல நிறைய இப்போ வந்துருச்சு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, சாஃப்ட், ஹார்ட், இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க இல்லையா? ட்விஸ்ட் வந்துருச்சு, சார்கோல் வந்துருச்சு, அது எலக்ட்ரிக் வந்துருச்சு. ஸோ ஒரு ப்ரஷ், ப்ராப்பரான ப்ரஷிங்க்கு எப்படி சூஸ் பண்ணணும்? எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ப்ரஷஸ், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சார்கோல் உள்ள ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை அதே ட்விஸ்ட் வந்துச்சு, டர்ன்ஸ் வந்துச்சு, நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. பேசிக்கலி நீங்கள் எந்த ப்ரஷ் சூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியமே கிடையாது, எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக், நீங்கள் இப்போ யூடியூப் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்ன்ட்டு. லிட்ரலி ஒரு 2 minutes தான் மேக்ஸிமம் ப்ரஷ்ஷே பண்ணணும். நிறைய பேர் நான் லிட்ரலி 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறேன், எனக்கு ஏன் பல்லு கூசுது அப்படின்னா, 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணால் கண்டிப்பாக பல் கூசு தான் செய்யும். ஏன்னா நீங்கள் எனாமலேயே தேய்ச்சிட்டீங்க. ஸோ லிட்டரலாக 2 minutes ப்ரஷ் பண்ணணும். ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி உள் சைடும் வெளி சைடும் க்ளீன் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். ஐ வுட் சே ஈவன் நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு ப்ரஷ், சின்ன ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அது மோர் தென் எனஃப். உங்களுடைய கம்ஃபர்ட் பொறுத்து, உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி பொறுத்து நீங்கள் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷோ இல்லை ஹை எண்ட் டூத் ப்ரஷோ வாங்குறது உங்கள் சாய்ஸ். பட் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் முக்கியமே கிடையாது, எப்படி பண்ணுறீங்க டெக்னிக் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் இப்போ ஏன் அதில் வந்து ஹார்டு, சாஃப்ட், இந்த மாதிரியான இது யாருக்கெல்லாம்? ஹார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பெரிய, அதாவது கம் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஹார்டுங்கிற ப்ரஷ்ஷே வாங்கணும். யூஸ்வலாக நீங்கள் வாங்குறது ஏதர் சாஃப்ட் இருக்கணும் இல்லை மீடியமாக இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் மீடியம் கூட சில பேஷண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக சாஃப்ட் இல்லை மீடியம் மட்டும்தான் நீங்கள் ஷாப்பில் கேட்கும் போதே கேட்டு வாங்க வேண்டிய, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் அதில் மீடியம் சாஃப்ட் போட்டிருக்கான்னு பார்த்து வாங்கணும்.
ஹார்ட் மட்டும் கண்டிப்பா யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் உங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ற வரைக்கும். சோ இன்னைக்கு டென்டல் பத்தி எங்களுக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள், அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான பதில் உங்ககிட்ட இருந்து கிடைச்சது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.